நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. இதுவே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. ஏதாச்சும் பிளான் பண்றீங்களா? வந்து மந்திரிக்க போறீங்களா? மந்திரிச்சிட்டா நான் பாண்டிய மறந்துடுவேனா? எந்த மந்திரமும் என் விஷயத்துல வேலை செய்யாது. கோயில வச்சு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? நானே பிரச்சனை உனக்கு சொல்லுது எல்லாம் கொஞ்ச நேரம் தான்டா, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். என்னடா இருமா. சரி பொண்ணுங்க அண்ணனை கூப்பிட்டா அப்படி சிரிக்கிறானுங்க. வா. இங்க தீச்சட்டி கீழே வச்சிருவேணும்னு பயம் வேற வந்துருச்சு. அப்ப கரெக்டா கால்ல தண்ணி பட்டுச்சு பாரு. அப்புறம் தான் கொஞ்சம் தெம்பு வந்து நான் நடந்தேனே. நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அண்ணன் எங்க என்ன இவ பொங்கல் வைக்கிறேன்னு போறா? வேண்டுதல் பண்ண இல்ல, சாப்பிட்டத பத்தி கேக்கல, சமைக்க தெரியுமான்னு கேக்குறேன். பனானா நெய் ஆத்தா. அண்ணா ஆமா பொண்ணுங்க நான் வந்ததுல இருந்து பார்க்கவே இல்ல. நீ தாண்டி பொண்ணு. உனக்கும் பிரேமுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. புரியுற மாதிரி சொல்ல மாட்டியா நீ? என்ன நடக்குதுங்க? இந்த கல்யாணத்தை பக்கம் தான் நான் அடிச்சு புடிச்சிங்க. ஏய் என்னடி சிரிக்கிற? அவன் உண்மையை தாண்டி சொல்றான். அந்த ஏரியால தலை காட்டவே முடியாது. ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான். அடுத்து இருக்கிறவன் அண்ணனோட வாழ்க்கையும் வீணா போயிடுமா? இந்த பலங்காதவன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன? விளங்காதவனா? டேய், பாண்டி இருக்கான். ஏய் என்னடி பேசின்னு இருக்க? ஆ? இன்னைக்கு மட்டும் இந்த கண்ணால நடக்கல, நாங்க 3 பேர் வீட்டுக்கே வரமாட்டோம். அப்படியே போய் நாங்க செத்துருவோம். எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றேன்லம்மா. ஏய் அதுக்கு வாய் மூடி உட்கார். ஏய் உட்காரி. விடுமா, சும்மா வெறுப்பேதாதம்மா. ஏய் அதுக்கு சுமதி அக்கா, எனக்கு கிஃப்டோட வந்திருக்கீங்க. நான் பாண்டிய லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும்லக்கா. ஐயோ உங்க எல்லாருக்கும் கண்ணு தெரியுதா இல்லையா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்ன விட்டுருங்க, நான் போறேன். ஏய் மா விடுமா. பேசாம வாய் மூடிட்டு உட்காரு. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். டேய் இவ ஏதோ போய் பேசுறாடா. யாரும் நம்பாதீங்க. உன் வாழ்க்கை விஷயம். அதேதான்ப்பா நானும் சொல்றேன். இது ஏன் வாழ்க்கை விஷயம் தான். நீங்க இப்ப கூட நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, ஸ்கேன் பண்ணுங்க. அப்ப தெரியும் நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு. நான் ஒண்ணுக்கு